பொதுவா நம்ம கிறிஸ்மஸ் அப்படிங்கிறத ஒரு நற்செய்தி அறிவிக்கிற நாளா தான் கருதுறோம். ஏன்னா நம்ம கிறிஸ்மஸ் அதிகமா என்ன செய்யறதுல கொண்டாடுவது கிடையாது. ஏன்னா கிறிஸ்மஸ்ங்கிறது ஆண்டவர் அதை கொண்டாடணும்னு சொல்லல. அப்போஸ்தலர்களும் நம்ம வேதத்துல வாசிக்கும் போது எங்கேயுமே அவங்க கொண்டாடல. அது மாதிரி இன்னும் வேதத்தின் அடிப்படையில வரலாற்று காரியங்களையும் கொஞ்சம் சயின்டிபிக்கா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி டிசம்பர் வராது. அது ஏப்ரல் மாதம் முதல் அந்த 10 நாட்களுக்குள்ள வரும். அதை நம்ம ஏன் அதிகமா ஆராய்ச்சி பண்றோம்னா அப்பயும் நான் உண்மையான டேட் தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்ய போறதில்ல, கொண்டாட போறது கிடையாது. ஆனா அந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுக்க ஒரு சந்தோஷமான செய்தியா இருக்குது இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே கிறிஸ்துமஸ் ஒரு சந்தோஷமான செய்தி. இதைத்தான் கிறிஸ்துமஸ் உண்மையான இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு தேவதூதன் சொல்லும் போது இதுவும் சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சகல ஜனத்திற்கும் சந்தோஷம் உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்கிறது ஒரு நற்செய்தி. நம்ம இப்ப இந்த மாதத்துல அந்த நற்செய்தியை அறிவிக்கலாமா? சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்கிற நற்செய்தியை அறிவிக்கலாமா இல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கலாமா? ரெண்டு சேர்த்து அறிவிக்கலாம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், அவருடைய பாடு மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் என்னது சுவிசேஷமா இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்கிறது சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. சுவிசேஷம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரே வழியா இருக்கிறது. அதனால இந்த சபையில இருக்கிற இந்த சோழவந்தான் சபையில இருக்கிற உங்களுக்காகவும் சரி, இந்த யூடியூப் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கிற சேனல் வியூவர்ஸ்க்காகவும் சரி, நம்ம என்ன செய்வோம், இந்த தடவை சுவிசேஷத்தை என்ன செய்வோம், அறிவிப்போம். வெறும் நற்செய்தியோடு நின்று விடாமல் ஏன் தேவன் நமக்காக வந்தார், ஏன் அவர் மனிதனானார், எதற்காக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், கடவுள் ஏன் மரணம் அடைந்தார், இந்த காரியங்களை சுவிசேஷமா நம்ம மற்றவர்களுக்கு அறிவிப்போம். அது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அதை நாம் சொல்லாதிருந்தால் தேவனுடைய கோபாக்கனைக்கு தப்ப முடியாது. தேவனுடைய கேள்விக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. நாம இன்னைக்கு செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல இருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் எல்லாத்தையும் வாசிக்கும் போது நமக்கு நேரம் அதிகமா இருக்காது. அதனால ஒரு சில அந்த காரியங்களை மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படுது. அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரத்துல 21ல இருந்து 37 வரைக்கும் அந்த இடத்துல நடந்த காரியத்தை உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேதுரு என்ன செய்வாரு, ஆலயத்துக்கு போவாரு, யூதர்களுடைய ஆலயத்துக்கு போவாரு. சாலமோனுடைய தேவாலயத்துக்குள்ள போகும் பொழுது அங்க ஒரு 40 வருஷ காலமா, பிறந்ததுல இருந்து 40 வருஷமா கால் வராதவன், அதாவது சப்பானின்னு சொல்லுவாங்க, ஊனமான ஒரு மனிதர் அங்க இருக்கிறாரு. அவரை அந்த ஆலயத்துல டெய்லி கொண்டு பிச்சை எடுக்கிறதுக்காக அவங்க வச்சிருவாங்க. அங்க வர்றவங்க எல்லார்ட்டையும் அவர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பார். எல்லாரும் ஆலயத்துக்கு வர்றவங்க தர்மம் அவருக்கு பண்ணிட்டு போவாங்க. இதுதான் நடக்கும். இந்த தடவை பேதுருவை பார்த்து அவர் என்ன செய்யறாரு, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது பேதுரு டைரக்டா ஒரு விஷயம் சொல்றாரு. வெள்ளியும் இல்ல, பொண்ணும் இல்ல, ஆனா என்கிட்ட இருக்கிறத உனக்கு என்ன செய்யறேன், தரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்துல எழுந்து நடன்னு கையை பிடிச்சி தூக்கி விடுவாரு. அவரும் எந்திரிச்சு என்ன செஞ்சிருவாரு, நடக்க ஆரம்பிச்சிருவாரு. இதை பார்த்த உடனே எல்லாரும் அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடுவாங்க. அந்த இடத்துல பேதுரு என்ன செய்வாருன்னா பிரசங்கம் பண்ணுவார். அந்த இடத்துல பேதுரு ஒரு படிக்காதவர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவாலயம். அந்த இடத்துல எல்லாரும் படிச்சவங்களா இருப்பாங்க. வேதத்தை முழுசா படிச்சவங்க தான் தேவாலயத்துல இருப்பாங்க. கமாலியல் அப்படிங்கிற பெரிய பெரிய ஆசான்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு என்ன செய்யறாரு, பிரசங்கம் பண்றாரு. மக்களும் அதை என்ன செய்யறாங்கன்னா கேட்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த மக்கள் அதை கேட்கிறாங்க. இது பிரதான ஆசாரியருக்கும் அங்க இருக்கிற அந்த சர்ச் மெம்பர்ஸ், அன்னைக்கு அதுதானே சர்ச்சு, அந்த சர்ச் மெம்பர்ஸுக்கும் இது பிரச்சனை ஆகுது. இவங்களை பிடிச்சி கண்டிக்கிறாங்க. ஆனா அந்த 21ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, இந்த நடந்தது எல்லாத்தையும் பார்த்து ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினதுனால அந்த ஜனங்களுக்கு பயந்து இந்த தேவாலயத்துல இருந்த யாருமே அவங்களை என்ன செய்ய முடியல, தண்டிக்க முடியல. அதுக்கு பதிலா இனிமே இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி மட்டும் பயமுறுத்திட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இது அவங்க வீட்டுக்கு போறாங்க.
அப்படி அவங்க சபையில போய் அவங்க இத நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், துதிக்கிறார்கள். அந்த நேரத்துல ஒரு மனம் அப்படிங்கிறது ஏற்படுது. சபையில ஒரு மனப்பாடுங்கிறது ஏற்படுது. ஒரு மனம்னா என்னன்னா ஒரே சிந்தனை, ஒரே விதமான எண்ணம், ஒரே விதமா தேவனிடத்துக்கு மட்டும் துதியை என்ன செய்யறது, ஒரு மகிமையை செலுத்துகிற ஒரு காரியம் அந்த இடத்துல ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணும்போது அந்த வீடு என்ன செய்யுதுன்னா அதிருது. அந்த வீடு அதிருது. அந்த இடத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு திரள் கூட்டமா இருக்கிறாங்க, ஒரு மனத்தோட இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே இருதயத்தோட, அதாவது ஒரே சிந்தனையோட இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அந்த இடத்துல இருக்குது. ஒருவனாகிலும் தனக்குரியதை தன்னோடதுன்னு என்ன செய்யலையா சொல்லலையா, எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னு. இது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சபை டெவலப்மெண்ட்ல இதுதான் நடக்குது. அப்பதான் சபைங்கிறது என்ன செய்யுது, கட்டப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் சபையை இந்த மாதிரி வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவி அங்க இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா அந்த இடமே என்ன செஞ்சுச்சு, அசைந்தது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த இடம் அசைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் எல்லாரும் வெளியே போயிடுவோம். ஏன்னா இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா அதான பயமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க திரளான கூட்டமா இருந்தாங்க, அப்போ மைக்கு கிடையாது. அவங்க கத்துல என்ன செய்யல, அசையல. உண்மையாவே சத்தம் அதிகமா போடும் போது அசையும், அந்த இடமே அசையும். ஆனா அதிர்ந்து விழுந்துரும். சவுண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர், நம்மகிட்ட 2 ஸ்பீக்கர் இருக்கு. 2 ஸ்பீக்கர்லயும் பயங்கரமான சவுண்ட் வைக்கும் போது அதிர்ந்து கீழே விழுந்துரும் அதுவே. இதே இது பெரிய அளவுக்கு சவுண்ட் வந்துச்சுன்னா இடமே அசைஞ்சு இடிஞ்சு விழ கூட வாய்ப்பு இருக்கு. சவுண்ட் ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி மேட்ச் ஆகும். அந்த மாதிரி இவங்க சத்தம் போட்டு என்ன செய்யல, அந்த இடம் அதிரல. அப்போ தேவனுடைய அந்த பிரசனம் அங்க இருக்குது, அதனால அதிர்ந்தது. அதனாலதான் அந்த இடம் என்ன செய்யல, இடிஞ்சு விழல. இன்னைக்கும் சில இடங்கள் அதிருது. தேவனுடைய பிரசனமான்னு கேட்டா இல்ல, அது சத்தம். சரியா? அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன இருந்தது, சபையில ஒரு ஒருமனப்பாடுங்கிறது இருந்தது, ஒரு ஐக்கியம்ங்கிறது இருந்தது. இன்னைக்கு அந்த நிலைமை நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தியானத்துல நம்ம என்ன செய்ய போறோம். முதலாவதா இந்த ஐக்கியம் அப்படிங்கிறதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்தவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு மேற்கோள் காமிச்சிட்டு இதுக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். பொதுவாவே கிறிஸ்தவம் அப்படின்னா ஒரு மதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிறிஸ்தவம்ங்கிறது ஒரு மதம். சிலர் சொல்லுவாங்க இல்ல, கிறிஸ்தவம் மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம், வழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மதம்னா என்ன, மார்க்கம்னா என்னன்னு கொஞ்சம் நம்ம தெளிவா பார்த்துட்டோம்னா அது மதமா மார்க்கமா இல்ல வேற எதுவுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்புல இருக்கும்னா, ஒரு கடவுள் இருப்பார், ஒரு கடவுளோ இல்ல பலதரப்பட்ட கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறவர்களோ இருப்பாங்க. நல்லது செய்யறவன் சொர்க்கத்துக்கும், கடவுள் சொல்றதை மாற்றி செய்யறவன் நரகத்துக்கும் போற ஒரு கான்செப்ட் இருக்கும். சில இடத்துல இருக்காது, சில இடத்துல இருக்காது. அதுக்கு அடுத்து சில சடங்குகள், சாங்கியங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். சடங்குகள் சாங்கியங்கள்னா இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல போய் இப்படி செஞ்சா நமக்கு என்ன செய்யும், கடவுள் இப்படி செய்வாரு அப்படிங்கிற ஒரு சடங்குகள் சாங்கியங்கள் என்ன இருக்கும், மதத்துல இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மதத்துல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுளின் பெயர்ல, கடவுள்ங்கிற பேர்ல ஒரு ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா இருக்கும். மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுங்கிறது கடவுள் பேர்லயே என்ன செய்யும், இருக்கும். அது மாதிரி கடவுள் சொன்னாருங்கிற பேர்லயே ஒரு 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 மனிதனுக்கும் இன்னொரு மனிதருக்கும் இடையில ஒரு எரிச்சல், ஒரு கோபம், இல்லைன்னா ஒரு வேற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். இதனாலேயே பலதரப்பட்ட சண்டைகள் அப்படிங்கிறது மதத்துக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கும். இப்போ மார்க்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுலயும் ஒரு கடவுளோ இல்ல பலதரப்பட்ட கடவுள்களோ இருப்பாங்க, சொல்லப்படுறவங்க இருப்பாங்க. அடுத்து 2வது இதுல நீதி நெறி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இது மாதிரிதான் வாழணும், இது மாதிரி வாழக்கூடாது. இப்படி வாழ்ந்தா ஒரு மனிதன் நல்லவனா வாழுவான், இப்படி வாழ்ந்தா கெட்டவனா வாழுவான். இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வழியை காட்டுறது மார்க்கம். அதுல கடவுள் இருக்கலாம், கடவுள் இல்லாமலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். சில மார்க்கங்கள்ல கடவுள் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் இருக்காது. சில மார்க்கங்கள்ல கடவுள் அப்படிங்கிற ஃபிகருக்கு பதிலா யூனிவர்ஸ்னு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கும். ஆனா நம்ம வேதத்தின் அடிப்படையில, இந்த பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிளினுடைய அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரே தேவன் என்ன செய்கிறார்,
இருக்கிறார். அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துகிறோம். அதே நேரத்தில் அவர் விரும்புகிறது நம்மிடத்துல முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பிரதான கற்பனைன்னு 2 சொல்றாரு இல்லையா? அதுல முதல் விஷயம் தேவனிடத்துல அன்பு கூறணும். 2வது விஷயம் உனக்கு அடுத்தவர்கள் இடத்துல, உன் பிறன் இடத்துல, உன் கூட இருக்கிறவன் இடத்துல. உங்களுக்கு பிறன் யாருன்னா உங்க கூட இருக்கிற எல்லாருமே பிறன் தான். உங்களை தாண்டி இன்னொரு மனிதன் இருக்கிறான்னா அவன் பிறன். அவன் இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அதை இன்னும் விரிவா இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுவாரு? உனக்கு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு தீங்கு நினைக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை யாராவது வஞ்சாங்கன்னா இல்லைன்னா திட்டுறாங்கன்னா அவங்களை என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு பிடிக்காதவங்க இடத்துலயும் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்க. 3வதாக ஒரு காரியம் நம்முடைய வேதத்துல இருக்குது. நாம் எல்லாருமே அவருடைய இரத்தத்தினால என்னைக்கு அவரை விசுவாசிக்கிறோமோ அன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா மாறுறோமா அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்கு. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. தேவனுடைய புத்திரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய குமாரனா இருக்கிறாரோ அவர் முதற் பேரான குமாரனாய் இருக்கிறார். நாம் அவருடைய சகோதரர்களும் சகோதரிகளாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை பத்தின மாதிரியே வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐக்கியம் நம்ம இடத்துல என்ன செய்து இருக்கு. உலகளாவிய ஒரு குடும்பத்துல ஐக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்கிறோம். அப்படின்னா இது மதத்திலையும் என்ன செய்ய போறதில்ல, வரப்போதில்லை. ஆனா மதத்துல இருக்கிற மாதிரி கடவுள் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் இருந்தாலும் அவருக்கு நம்ம எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய ஒரு சொந்தம் உள்ளவரா இருக்கிறார். மார்க்கத்திலையும் இது செட் ஆகாது. ஏன்னா அது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நீதிமுறைகள் இருந்தாலும் அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு, நம்மை வழிநடத்துகிறவரா இருக்கிறாரு. அப்போ அதுலயும் செட் ஆகுது. அப்ப இது எதா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு உலகளாவிய குடும்பமா இருக்குது. அதை தான் நம்ம என்ன செய்யறோம்? ஐக்கியம் சொல்லி சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு சபையாதான் அன்னைக்கு என்ன செய்தது காணப்பட்டது. இன்னைக்கும் நம்ம அப்படிதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஆசரித்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுகிறதா இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்துல வந்து இருக்கிறதா இருக்கட்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளுடைய சபையில இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க? முன்னாடி வந்து நின்றுருவாங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க வந்து நிற்பாங்க. ஒரு சின்ன சின்ன கவலை இருக்கும் போது வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. நோய்கள்ல இருக்கும்போது வந்து டாக்டர் வர்றாரோ இல்லையோ, நர்ஸ் கிட்ட கூட்டு போறாங்களோ இல்லையோ, அவங்க வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்குள்ள இருக்கு. ஆனா இந்த ஐக்கியம் அப்போஸ்தலர்கள் காலத்துல எப்படி இருந்தது? அந்த நேரத்துல அவங்க எப்படி செய்தாங்க? இப்போ சபை எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இன்னைக்கு இருக்கிற சபை அமைப்பு ரீதியாக காணப்படுகிறது. எப்படி இருக்குது? அமைப்பு ரீதியாக காணப்படுது. அமைப்பு ரீதி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. ஒரு ஸ்கூல் எப்படி இது இப்படிதான் நடக்கணும், காலையில இந்த பிரேயர் தான் நடக்கணும், மதியம் என்ன செய்யணும், சாப்பாடு தான் சாப்பிடணும், சாயந்தரம் எத்தனை மணிக்கு என்ன செஞ்சணும், வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரீதியா மாறிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நம்முடைய சபைகள்ல அது அதிகமா இருக்காது. ஆனா பிற சபைகளையும் நான் பார்த்திருக்கிறதுனால, நான் இன்னொரு சபையில நான் இருந்திருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன். கரெக்டா அந்த டைம் 8 மணினா 8 மணி. ஆனா 8 மணிக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆராதனை ஆரம்பிச்சிடும். கரெக்டா 10 மணினா 10 மணிக்கு முடிக்கணும். இல்லைன்னா தாவீது சொன்னது போல தேவனுடைய தேவாலய வாசல்லே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா காத்துக்கிட்டு இருப்பாங்க. தாவீது எதுக்காக காத்துட்டு இருந்தாரு? எப்படா சர்ச்சை திறப்பாங்க, உள்ள போய் நம்ம என்ன செய்யலாம், தேவனுடைய இதை தியானிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. இங்க உள்ளவங்க கடைசி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எப்படா காணிக்க பாட்டு வரும், காணிக்கையை போட்டு வெளியே போலான்னு வாசல்லே காத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சபை கூட்டமா என்ன செய்யுது இருக்கு. அது மாதிரி எந்திரிக்கணும், உட்காரணும், இந்த டைம் வந்தா போய் முன்னாடி போய் வண்டி போடணும், அவங்க கம்யூனியன் கொடுப்பாங்க, எடுத்துட்டு வந்துடணும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்னைக்கு சபையில இருக்குது. 2வது வியாபார நோக்கத்துல என்ன செய்யுதுன்னா காணப்படுது. அதுவும் இந்த அசனம் சிலை பண்டிகைகள்லாம் வரும். அந்த நேரங்கள்ல எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு காசு பார்க்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு என்ன செய்யுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சபைகளுக்குள்ள அரசியல் அப்படிங்கிறது ஏற்படும். நீ பெரியவனா, நான் பெரியவனா,
உனக்கு மரியாதை இருக்கா இல்ல எனக்கு மரியாதை இருக்கா? இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பேர் சொல்ல விரும்பல, தூத்துக்குடியில ஒரு பிரபலமான ஒரு சபையில கிட்டத்தட்ட அவங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறேன், எனக்கு நீ சாப்பாடு சரியா வைக்கலன்னு சொல்லி வெட்டுக்குத்தே நடந்திருக்கு. அந்த அளவுக்கு அரசியல் சபைக்குள்ள வந்துருச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுய மகிமை. இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல தேவனை பற்றி கூடுற கூட்டங்கள் இருக்கு. அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, நிறைய அற்புதங்கள், நிறைய அடையாளங்கள் நடக்கும். அது சில விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சேர்ல வீல் சேர்ல வர்றவங்க எல்லாம் எந்திரிச்சு போவாங்க. ஆனா அந்த இடத்துல தேவன் மகிமைப்படுறாரான்னு கேட்டா கிடையாது. அந்த பாஸ்டர் தனித்தானே மகிமைப்படுத்திக் கொள்ளுகிற இடமா அது மாறிடுது. அடுத்து சட்ட திட்டத்திற்கு உட்பட்டதா காணப்படுது. சட்டம் இதை சொல்லுதுன்னா நம்ம அப்படியே என்ன செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கும் சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செஞ்சிடக்கூடாது, பேசவே கூடாது. சட்டத்தை போட்டது அன்னைக்கு இருந்த சபை, அன்னைக்கு இருந்த சர்ச் போட்டது. அதாவது அன்னைக்கு யூதர்களுடைய அந்த மார்க்கம் போட்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க என்ன செய்யக்கூடாது, வெளியே பேசவே கூடாது. அதைத்தான் நம்ம 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:21. அவர்களை பயமுறுத்தி, இனிமே நீங்க பேசுனீங்கன்னா உங்களை கொன்னுடுவோன்னு பயமுறுத்தி அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. பார்த்தா எத்தனையோ பேர் அந்த இடத்துல மரித்தே போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் எப்படி மாறுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சட்டம் இப்படி சொல்லுதா, அப்ப அதை செய்ய வேண்டாம். ஆனா பைபிள் அப்படி சொல்லலையேன்னு கேட்டா, பைபிள் அது அவுடேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பைபிளுடைய காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் வேறன்னு. அப்போ இந்த ஐக்கியம், இந்த குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவா பாக்குறோம். முதல்ல அவங்க எப்படி அந்த இடத்துல பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க அற்புதம் செஞ்ச போதும் சரி, அந்த இடத்துல பேதுரு பிரசங்கம் பண்ண போதும் சரி, ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதை கேட்ட எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நடந்ததெல்லாம் பார்த்து யார மகிமைப்படுத்தினாங்க, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பேதுருக்கு மகிமை போகல, கூட வந்த சீஷர்களுக்கு போகல, இயேசு கிறிஸ்துனுடைய மற்ற அப்போஸ்தலர்களுக்கு மகிமை என்ன செய்யல, போகல. மகிமைப்படுத்தப்பட்டது தேவன். அந்த இடத்துல அற்புதத்தை செஞ்சது யாரு, யார் மூலமா, பேதுரு மூலமா செஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு அட்ரஸ் பண்ணுவாரு, நான் செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். அந்த இடத்துல அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே, இது இப்படி நீங்க ஆச்சரியமா பாக்குறது என்ன, இதை நான் செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா, இதை நான் செய்யல அப்படின்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த இடத்துல போதனை என்ன செய்வார், பண்ணுவார். இன்னைக்கு பல இடத்துல போஸ்டர்கள் ஒட்டப்படுது. இந்த பாஸ்டர் வராரு, இந்த பிரசங்கம் நடக்குது, இந்த பாட்டுக்கு பாடப்படுது, எல்லாரும் வாங்க சுகத்தை பெற்றுட்டு போங்க. அந்த இடத்துல அந்த பாஸ்டர் தான் என்ன செய்யறாரு, மகிமைப்படுற. அந்த பாஸ்டரை ஒட்டுறதுக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, போஸ்டர் ஒட்டுறதுக்குன்னு சொல்லி சில ஆட்கள் இருக்கிறாங்க. இலவசமா வேலை பார்க்கிறோம்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. இது தனிப்பட்ட நபர் மேல தாக்குதல் நீங்க நினைச்சுக்காதீங்க, என் தம்பினால நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அந்த ஒரு வேதத்தை அறிகிற அறிவுங்கிறது அவங்களுக்கு அந்த இடத்துல வர்றதில்லை. தேவனுக்கு மகிமை செலுத்தப்பட வேண்டும். வெறும் வாயில நம்ம சொல்றது முக்கியம் இல்ல. ஒரு இடத்துல தேவனுக்கு மகிமை செலுத்தப்பட்டது அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்க. இந்த இடத்துல அங்க ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு நீங்க பின்னாடி வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்தேவான்னு சொல்லி ஒரு சீஷன் மூலமாக ஒரு பெரிய உபத்திரவம் ஏற்படுது. அதாவது ஸ்தேவானதான் முதல்ல என்ன செய்யறாங்கன்னா கல்லெறிஞ்சு கொள்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே உபத்திரவம் ஏற்படுது. அந்த ஸ்தேவான் அவ்வளவு உறுதியா இருந்ததுனால எல்லாருக்கும் உபத்திரவம் ஏற்படுது. அப்போ அப்போஸ்தலர்களை தவிர, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களை தவிர மற்ற எல்லா கிறிஸ்தவர்களும், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் எல்லா ஐக்கியத்துல இருந்தவும் ஆசியா எங்கும் சிதறி போனாங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த அப்போஸ்தலர் 8:1 அது இருக்கும். என்ன செஞ்சாங்க, சிதறி போனாங்கன்னு இருக்கும். அப்படி போனவர்கள் சுற்றி திருந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் இருக்கும். ஆனா அது எப்படி மாறுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அற்புதத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த இடத்துல சீஷரானவங்க சிதறி போனவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் பெரிய திருச்சபையை அவங்கதான் உருவாக்குனாங்க. எங்க உருவாக்குனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லயே அதை நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல
அந்தியோகியா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணத்தை பத்தி நீங்க பார்க்கலாம். அந்தியோகியால முதல் பெரிய திருச்சபையை உருவாக்குறது யாருன்னா அந்த சிதறி போனவர்கள். அப்போஸ்தலர்கள் உருவாக்கல, சீஷர்கள் உருவாக்கின. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்க, தேவனுக்கு மகிமையை கொடுத்தவங்க சிதறி போனாங்க. அவங்க அந்தியோகியா பட்டணத்துல ஒரு சபையை உருவாக்குறாங்க. அங்க அந்த சபை உருவாகி அங்க அவங்க ஆராதிக்கிறதெல்லாம் ஆரம்பிச்ச பிறகுதான் இப்படி ஒரு சபை இருக்குதுங்கிறத தெரிஞ்சு அப்போஸ்தலர்கள் பர்னபாவை அங்க அனுப்புவாங்க. போய் அதை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த அனுப்புவாங்க. அப்போ முதலாக உருவாக்கப்பட்ட சபை எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது? சிதறி போனவர்கள். அப்போ எந்த அளவுக்கு தேவன் அவர்களிடத்துல செயல்பட்டார், கிரியை செய்தாருங்கிறத பார்க்கணும். இதுக்கு அப்போஸ்தலர்கள் முழுக்க தேவனிடத்துல என்ன செய்தாங்க? அந்த மகிமையை அர்ப்பணித்தார்கள். அதனாலதான் அப்போஸ்தலர்களை அவர்கள் எதிர்பார்த்து இருக்கல. அவங்க போன இடத்துல அப்போஸ்தலர் வரட்டும், வந்து இங்க சுவிசேஷத்தை சொல்லட்டும்னு சொல்லி அவங்க என்ன செய்யல, எதிர்பார்த்து இருக்கல. அவங்களே சுவிசேஷத்தை சொல்லி சபையே என்ன செஞ்சாங்க? ஸ்தாபித்தாங்க. அந்த சபைதான் முதலாக சுவிசேஷர்களை உலகம் முழுக்க அனுப்புனது. முக்கியமா பிற புறஜாதிகளிடத்துல அனுப்புனது அந்த சபை தான், அந்த அந்தியோகியா சபை தான். பாத்தீங்கன்னா பவுலையும் பர்னபாவையும், அப்ப அவர் பவுல்ங்கிற பெயர் பெற்றிருக்க மாட்டாரு, பர்னபாவும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையில தான் சொல்றாங்க. அந்த சபை தான் பவுலையும் பர்னபாவையும் என்ன செய்யுது? அனுப்புது. அப்படிப்பட்ட ஒரு சபையா என்ன செய்யுது? மாறுது. அந்த ஐக்கியத்திற்கு முதல் காரணம் என்ன? தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறது. சபையில தேவனுக்கு முதலிடத்தை என்ன செய்யறது? கொடுக்கிறது. நாம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அந்த சபையில ஒரு சகோதரரும் சகோதரியுமா இருக்கிறோம். நமக்கெல்லாம் மூத்தவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் என்ன செய்ய வேண்டும்? மகிமையை செலுத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சபையா அந்த சபை என்ன செஞ்சு, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமா என்ன செஞ்சு? அப்போஸ்தலர்களுடைய அந்த ஐக்கியம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்குதுன்னா இல்ல. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த விசுவாசம் கிரியையும் செஞ்சுச்சு. அந்த விசுவாசம் என்ன செஞ்சுச்சு? கிரியை செஞ்சுச்சு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், எதையுமே யோசிக்கல பேதுரு. எதையுமே யோசிக்காம அவன் கேட்டது என்ன? நான் பிச்சை தான் கேட்டேன், எனக்கு காலை கொடுங்கன்னு என்ன செய்யல, கேட்கல. நடக்கிறதுக்கு தெம்பு கொடுங்கன்னு கேட்கல. அவன் கேட்டது, உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா, ஒரு 2 ரூபா 1 ரூபா தருவாங்களா, அந்த மாதிரிதான் பார்த்தான். அவன்கிட்ட விசுவாசம் இருந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா பேதுருகிட்ட என்ன இருந்தது? அந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் கிரியையும் செஞ்சுச்சு. தைரியமா என்ன செய்யறாரு? தூக்கி விடுறாரு, எழுந்து நட. இதே பேதுரு தான் ஏற்கனவே என்ன பண்ணாரு? 3 தடவை, ஐயோ அவர் யாருன்னே தெரியாதுங்க எனக்கு, இயேசு கிறிஸ்துவா, நான் அங்க போவே இல்லை. 3ஆவது தடவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கிறதுனா என்ன? இயேசு கிறிஸ்துவ லிட்டரலா சபிச்சிருக்கிறார், சத்தியம் பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில காணப்பட்ட பேதுரு இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்கல. நீ என்கிட்ட எதிர்பார்க்கிறது வெள்ளியோ பொண்ணோ அது என்கிட்ட இல்ல, ஆனா என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன்னு சொல்லி ஒரு சுகத்தை அந்த இடத்துல கொடுக்குறேன். அது மாதிரி அந்த அவன் எந்திரிக்கும் போது எந்திரித்து துள்ளி குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான். பேதுருவை மகிமைப்படுத்தினான். ஏன்னா அவர் சொல்லி செய்கிறார் அந்த தேவ மகிமை. அடுத்து விசுவாச கிரியை இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா இப்படி அந்த இடத்துல சபையில வந்தவங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனம் உள்ளவர்களா இருந்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு மனம் இருக்குது, ஆனா இல்ல, ஒரே இடத்துலதான் வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, இல்ல ஒரே இடத்துல படிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் ஒரே மாதிரி இருக்குதான்னு கேட்டா கிடையாது, வேற சிந்தனைகள் இருக்கும். ஒரு மனம்ங்கிறது அந்த இடத்துல இருக்காது. ஆனா அதை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் செயல்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இடத்துல செயல்படும் போது ஒரு மனம்ங்கிறது உருவாகும். ஒரே விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? சிந்திக்க முடியும். அதையே என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். தேவன் அந்த இடத்துல கிரியை செய்யல அப்படின்னா ஒரு மனம்ங்கிறது உருவாகாது. அந்த ஒற்றை இருதயம்ங்கிறது உருவாகாது. ஒருவேளை அப்படியே உருவாகினாலும் தேவன் இல்லாம ஒரு 10 பேருக்கு ஒரு மனம் உருவாகுதுன்னா பிசாசு உருவாக்கி இருக்கிறான்னு அர்த்தம். பிசாசால உருவாக்க முடியுமா ஒரு மனத்தை? வேதத்துல இருக்கு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ராஜாக்களை பத்தி சொல்லியிருக்கும். அந்த 10 ராஜாக்களும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒரே யோசனை உள்ளவர்களா என்ன செஞ்சிருப்பாங்க? அந்தி கிறிஸ்துவ இடத்துல ஒப்படைக்கிறத நம்ம பார்ப்போம். அவங்களுடைய அதிகாரத்தை கொண்டு போய் அந்தி கிறிஸ்துவில ஒப்படைப்பாங்க. இது டிஸ்ட்ரக்டிவா இருக்கும், ஒரு இழப்பு ஏற்படுற மாதிரியான ஒரு இடம். ஆனா அப்பயும் அவங்கள பத்தி சொல்லி இருக்குது. இரும்பும் களிமண்ணும் சொல்லி எங்க யார் சொல்றாரு? தானியேல்ல அந்த விஷயம்ல அப்படி காட்டப்பட்டிருக்கும். இரும்பும் களிமண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இரும்பு பொருளும் இருக்கு களிமண்ணும் இருக்குன்னா ரெண்டையும் ஒட்ட வச்சா ஒட்ட மாதிரி தெரியும், ஆனா அது ஒட்டி இருக்கு. பாக்குறதுக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். களிமண்ணை வச்சு இரும்புக்கு மேல பூசிடலாம்,
அப்படியே அழகா ரெண்டு ஷேப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா லைட்டா தட்டினாலே உடைஞ்சிடும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மணம் மாதிரி ஒரு இலூஷனை தான் சாத்தானால என்ன செய்ய முடியும், பிசாசானால கிரியேட் பண்ண முடியுமே தவிர ஒரு மணத்தை முழுதா கொடுக்க முடியும். அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது எப்படி பேசுவாங்க, அமைதி சமாதானம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அவங்க உள்ளமோ போறத்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நாடிட்டு. ஆனா இங்க ஏற்பட்ட ஒருமனம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவனும் தன்னுடையதை தன்னோடதுன்னு சொல்லவே இல்லை. இது என்னோட பொருள்னு யாருமே சொல்லல. எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இன்னைக்கும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிற ஒரு பழக்கம் சில நாடுகள்ல இருக்கு, கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவோம். அவங்க எப்படி அந்த ஒருமனத்தை கொண்டு வந்திருக்காங்க, மிலிட்டரி மூலமா கொண்டு வர்றாங்க. நீ என்ன செய்யணும், இவ்வளவு காசு தான் வச்சிருக்கணும், எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படிங்கிறத வலுக்கட்டாயமா என்ன செஞ்சாங்க, திணிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் பொதுவா வச்சிருந்தாங்க. நீங்க 33ஆம் வசனத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க சாட்சி, கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது தான் அவங்க முதல் வேலையா வச்சிருப்பாங்க. தாண்டி எல்லாத்தையும் அவங்க ஒன்னா வச்சு அனுபவிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா பர்னபா எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருப்பாரு, வித்து அப்போஸ்தலர்கள் இடத்துல கொடுத்தாருன்னு பாக்குறோம். இது ஒரு கட்டாயத்தின் பேர்ல என்ன செய்யல. நீங்க எல்லாரும் கொண்டு எல்லாத்தையும் வித்து என்கிட்ட கொடுங்க, அப்போஸ்தலர்கள் எங்கேயுமே சொல்லல. எல்லாரும் எல்லாத்தையும் ஒன்னா வச்சுதான் அனுபவிக்கணும், யாருமே தனித்தனியா நீங்க வச்சிருக்க கூடாதுன்னு எந்த இடத்துலயுமே அப்போஸ்தலர்கள் சொல்லல. ஆனா தானா அது நடந்துச்சு. அவர்களா என்ன செஞ்சாங்க, விருப்பப்பட்டு அதை செய்தார்கள். அதுதான் சோசியலிசம். இன்னைக்கு பெருசா பேசப்படுறது இல்லையா, சோசியலிசம், கம்யூனிசம். கார்ல் மார்க்ஸ் ஒரு யூதர், நீங்க பார்த்தா தெரியும். அவர் இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கலாம், இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். ஆனா கார்ல் மார்க்ஸ் அதை வலுக்கட்டாயமா திணிக்கிறதுக்கு முன்னாடியே யார் செஞ்சாங்க, அதை அப்போஸ்தலர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு மனத்தோட ஒன்னா இருக்கிறவர்களா என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. அப்படி ஒரு சட்டம் யாரும் என்ன செய்யல, இயற்றல. அவங்களா ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்க, இத செஞ்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு இது இருக்கும். இது கண்டிப்பான முறையில இதை நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதை விட்டுருங்க. நீங்க 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த காரியம் ரொம்ப கண்டிப்பா நீங்க இதை வித்து பொதுவாதான் அனுபவிக்கணும்னு அவங்க என்ன செய்யல, சொல்லவே இல்லை அப்போஸ்தலர்கள். அது 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா தெரியும். அனனியா சபீரால பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனனியா சபீராங்கிறவங்களும் அவங்களுடைய பங்கு என்ன செஞ்சிருப்பாங்க, வித்திருப்பாங்க. அவங்களுடைய சொத்தை எல்லாம் வித்து அப்போஸ்தலர் இடத்துல கொடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வித்த உடனே அதுல இருந்து ஒரு பங்கை தங்களுக்காக எடுத்து வச்சுக்குவாங்க. அப்போ பேதுரு கேட்கறது என்னன்னா, அந்த பங்கு உன்னோடது, அந்த முழு சொத்துமே உன்னோடதுதான், அதை நான் நீ ஒப்படைக்கணும்னு அவசியம் இல்லை, அது உன்னோடதுதான். அப்படி நீ எடுத்து வைக்கிறதுனாலும் தாராளமா உனக்காக நீ எவ்வளவு நாள் எடுத்து வச்சுக்கலாம். ஆனா அவங்க என்ன எண்ணத்துல அதை செய்யறாங்க, நானும் என்ன செய்யறேன், ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க அதை செஞ்சிருக்கிறாங்க. அதை ஒரு விஷயத்த என்ன செய்யறாங்க, மறைக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சொத்துல ஒரு பகுதியை மறைச்சு வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு முழு இருதயத்தோட அந்த சொத்தை கொடுக்கணும்னு தோணல. அதுதான் அங்க பிரச்சனையா இருக்குது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னோட சொத்தெல்லாம் கொடுத்துட்டேன்னு காட்டுறதுக்கு விரும்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாய்மாலம் பண்றதுக்கு அவங்க விரும்புறாங்க. அங்க இது அப்ப பேதுரு சொல்லும்போது சொல்லுவாரு, அது உன்னோடது தானப்பா, அது நீ தானே வச்சிருந்த, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீனே வச்சிருக்கலாமே, இது கட்டாயமான ஒரு காரியம் கிடையாது, நீனா தானே கொடுக்கணும்னு நினைக்கிற, அப்புறம் ஏன் நீ பரிசுத்த ஆவியானவர் இடத்துல போய் சொல்ற? ஏன்னா அப்போஸ்தலர்களுக்கு அது தேவையே கிடையாது, அப்போஸ்தலர்கள் இடத்துல அதை சொல்லவும் கிடையாது. அனனியா நீங்க அனனியாவுடைய இதை பாத்தீங்கன்னா, அனனியா சொல்லியிருக்கவே மாட்டாரு. அனனியா கிட்ட பேதுரு கேட்டிருக்கவே மாட்டாரு, எடுத்து வச்சிங்களா, இவ்வளவுக்குதான் வித்தீங்களான்லாம் கேட்டிருக்க மாட்டாரு. அனனியா கொடுக்கும் போதே நீ பொய் சொல்ல வந்துட்டேன்னு டைரக்டா சொல்லிடுவாரு. அதுக்கு அடுத்து சஃபீரால் அவருடைய மனைவி வரும்போதுதான் கேட்பாரு, இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரு, உண்மையாவே இவ்வளவுக்குதான் வித்தீங்களா இல்லைன்னா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு அவங்களும் என்ன செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்க இறந்து போகிறத பாக்குறோம். அது காரணம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல சொல்லுகிற ஒரு பொய்யா காணப்படுது. காரணம் அவங்க அதை கொடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறது இந்த இடத்துல ஒரு மாய்மானத்தினால, ஒரு மனது இல்லாம அவங்க அதை செய்யறாங்க. புரியுது அவங்களுக்கு, ஒரு மனது இல்லாம அவங்க செஞ்சதுதான் இங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல ஒரு மனது காணப்பட்டது. அது மாதிரி தேவனுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த தங்களுடைய அந்த மகிமையை தேவனுக்கு என்ன செஞ்சாங்க, செலுத்தினாங்க. ஒரு மனது காணப்பட்டது. அவங்க ஒரு கார்ல் மார்க்ஸ் உருவாக்கு முன்னாடி ஒரு சோசியலிஸ்ட் சொசைட்டி என்ன செஞ்சிருந்தாங்க,
உருவாக்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவங்க தைரியமா என்ன செஞ்சாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்க. ஒரு நற்செய்தி அவங்க என்ன செய்யல, சொல்லிட்டு போகல, மேலோட்டமா என்ன செய்யல, சொல்லல. அவங்க பயமுறுத்தினாலும் சரி, அவங்களை எதிர்த்தாலும் சரி, அவங்க என்ன செஞ்சாங்க, தைரியமா என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. எதை பேசினாங்கன்னா உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார்கள். இங்க ஏன் உயிர்த்தெழுதலை மட்டும் பிரசங்கிச்சாங்க, அவங்க ஏன் மரணத்தை பிரசங்கிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அவங்க அங்க இருந்த இடம், இந்த சம்பவம் நடக்கிற அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் முழுக்க நடக்கிற இடம் எங்கன்னா எருசலேம் பட்டணம். எருசலேம் பட்டணத்துலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அது எல்லாத்துக்குமே என்ன செய்யும், தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 சீஷர்கள், எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவே நடந்து வருவாரு. அப்ப அவங்களுக்கு அது இயேசு கிறிஸ்துன்னு தெரியாதப்போ, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்கன்னு இயேசு கிறிஸ்து கேட்கும்போது, என்ன வெளியூராப்பா, உங்களுக்கு தெரியாதா எருசலேம்ல நடந்தது, எல்லாருக்குமே தெரியுமே, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சுட்டாங்க, இயேசுவ சிலுவையில அரைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போதுதான் இயேசு கிறிஸ்து அது எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவ இந்த மாதிரி களவாண்டு போயிட்டாங்க, அவங்களுடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டு பொய் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறதா அந்த இடத்துல அவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதனால அந்த இடத்துல தைரியமா எதை பற்றி பிரசங்கம் பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கம் பண்றாங்க. அந்த பிரசங்கத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வீட்டுல போய் இதை வாசிச்சு பாருங்க. பவுலுடைய பிரசங்கத்தை, பேதுருடைய பிரசங்கத்தை வாசிச்சு பாருங்க. அதுல வேத வசனத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டுல இருக்கிட்ட எல்லா வேத வசனத்தையும் மேற்கோள் காட்டி என்ன செஞ்சிருப்பாரு, பேதுரு பேசியிருப்பார். பேதுரு படிக்காதவர் தான், ஆனால் அவர் பேசியிருப்பார். எப்படி பேசினாரு, அதுதான் தேவனுடைய வரம், தேவன் கொடுக்கிற போதக வரம்ங்கிறது அதுதான். படிப்பு அவருக்கு தெரியாது, அவருக்கு அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்தா வாசிக்க தெரியாது. அவங்க எல்லாம் அரமேயு மொழியை பேசக்கூடியவங்க, அரமேயு மொழிக்கு எழுத்து வடிவமே கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு பேச்சு வழக்குல இருக்கிறது. ஆனா வேத வசனங்கள் எல்லாமே எந்த மொழியில எழுதப்பட்டதுன்னா எபிரேய மொழியில எழுதப்பட்டது. அது அவங்களுக்கு வாசிக்கிறதுங்கிறது கஷ்டமான காரியம், அவருக்கு அதை வாசிக்க தெரியாது. ஆனா கரெக்டா அந்த வசனங்களை மேற்கோள் காட்டி அவரால் பேச முடிஞ்சது. அதனாலதான் பல இடங்கள்ல இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட, இவர் தச்சர் அல்லவா, இவருக்கு எப்படி இந்த இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த இடத்துல இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த இடம் இப்படி ஒரு சபை அந்த மாதிரி இருந்ததுனால அந்த ஐக்கியம் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா, உலகம் முழுக்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அந்த ஐக்கியம் என்ன செஞ்சது, அமைஞ்சது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு அந்த ஐக்கியம் ஒரு சமூகத்துக்கு ஒரு மாதிரியா என்ன செஞ்சிச்சு, காணப்பட்டுச்சு. இன்னைக்கும் சமூகத்துக்கு இது ஒரு மாதிரியான ஒரு ஐக்கியமா காணப்படுது. சமூகத்துக்கு மாதிரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளா ஒரு விசுவாசத்திற்கு ஒரு கிரியை மூலமா தான் ஒரு விசுவாசத்தை காட்ட முடியும். நமக்கு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்குங்கிறத இன்னொரு தெரிஞ்சுக்கணும்னா என்ன தேவை, கிரியைங்கிறது கண்டிப்பா தேவை. கிரியை இல்லாம தெரிஞ்சுக்க முடியாது. தேவன் எதை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆனா மனுஷன் எதைத்தான் பார்க்க முடியும், முகத்தை தான் பார்க்க முடியும். தேவன் எதை பார்ப்பாரு, இருதயத்தை பார்ப்பாரு. அவருக்கு நம்முடைய விசுவாசம் தெளிவா தெரியும். ஆனா மனுஷனுக்கு நம்ம முகத்தை தானே பார்க்கிறான், அவனுக்கு தெரியணும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நான் சைக்காலஜி படிச்சிருக்கிறேன். நிறைய பேர் சைக்காலஜி படிச்சிருக்கிறேன்னு சொன்னவும் கேட்கிற காரியம் என்னன்னா, நான் மனசுல என்ன நினைக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் யாராலையும் எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. தேவனால மட்டும்தான் இருதயத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தன் தலை அசைக்கிறது, அவன் கண்ணை அசைக்கிறது, இதை வச்சு அவன் பேசுறது கரெக்டா தப்பா, அவன் பேசுறது சரியா பேசுறானா தப்பா பேசுறான், மனசுல இருக்கிறத பேசுறானா, தயக்கத்தோட பேசுறானா, தைரியமா பேசுறானா, இல்ல பேசக்கூடாதத பேசுறானா, இதைத்தான் பார்க்க முடியுமே தவிர அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா பேச நம்மளால சொல்ல முடியும். அப்போ நமக்கு விசுவாசம் இருக்குதுங்கிறத மனிதர்கள் தெரிந்துக்கணும். அப்பதான் மனிதர்களுக்கு ஒரு மாதிரியா நம்ம என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். அப்போ நம்முடைய விசுவாசத்தை அவங்க நம்முடைய கிரியை மூலமா தான் என்ன செய்ய முடியும், காட்ட முடியும். அதனாலதான் யாக்கோபு எழுதுகிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது, அதனால பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவரே சொல்லுவாரு, நீ விசுவாசத்தை மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம், நான் கிரியையினால அதை காட்ட முடியும்னு ஒரு பிரஜாதி கூட சொல்ல முடியுமே அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த கிரியை அவங்க எப்படி காட்டுறாங்க,
இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறாரு, நாளைக்காக என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் என்னால சந்திக்க முடியுங்கிறத அவர் அங்கேயே சொல்லியிருக்கிறார், அவருடைய பிரசங்கத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி உங்க உடைக்காக கவலைப்படாதீங்க, சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க, நான் ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன செய்யறேன், சாப்பாடு கொடுக்குறேன், புற்கள் வளர்ந்து காஞ்சு போற புற்களுக்கு நான் உடுத்தி வைக்கிறேன், உங்களுக்கு நான் என்ன செய்வேன், கண்டிப்பா செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெளிவா அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு. அதை இவங்க விசுவாசிக்கிறாங்க. அதை எப்படி வெளிப்படுத்துறாங்க, அந்த ஒற்றுமை மனப்பான்மை, அது மட்டும் இல்ல ஒரு மனம் மூலமா எல்லாத்தையும் பொதுவா வைத்து என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. எனக்கு வேணுமே அப்படின்னு யோசிக்கிறவங்க, அந்த ஒரு மனப்பாட்டுல இருக்கிறவங்க யாருமே அப்படி யோசிக்கல. மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் தான் தனக்கு வேணுங்கிற மாதிரி யோசிச்சாங்களே தவிர அந்த இடத்துல அது அவங்களுக்கு பிரச்சனையா தான் முடிஞ்சுச்சு. யாருமே என்ன செய்யல, யோசிக்கல. அது வந்து ஒரு ஒருமனப்பாடு எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்ன செஞ்சது, அமைஞ்சது. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன செய்யல, நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கல, சுத்தி இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அதனால இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், நான் ஒரு கிறிஸ்தவன், எப்படி எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவனா இருந்தாங்க பிரதர், அதனால நான் கிறிஸ்தவன். நீங்க எப்படி கிறிஸ்தவனானீங்க? நான் வந்து பிரதர், நான் வந்து என்ன செஞ்சேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் என் கஷ்டத்தெல்லாம் நீக்கினாரு, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். இன்னைக்கு நிறைய பேருடைய சாட்சி அப்படித்தான் இருக்கு. நாம் தேவனிடத்துல அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்காகவோ, அவர் கொடுக்கிற விடுதலைக்காகவோ, அவர் எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுப்பாரு. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, விடுதலையை கொடுக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு, மரித்தவர்கள் உயிரோட எழுப்பக்கூடியவர் எல்லாத்தையும் செய்வாரு. ஆனா அதற்காக அவர் மேல என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்க கூடாது. அதற்காக அவர் இடத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி மாதிரி. வெறும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னியும் சாப்பிட முடியாது. இட்லி இருந்தாதான் இதெல்லாம் சாப்பிட முடியும். வெறும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னியை மட்டும் சாப்பிட்டா பசி அடங்காது, வயிறு ஒரு மாதிரி பொறுமைத்தான் செய்யும். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போதுதான் இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். நமக்கு இந்த கூட கிடைக்கிற தக்காளி சட்னி தேங்காய் சட்னிக்காக, அதாவது இந்த ஆசீர்வாதத்திற்காக, இவ்வுலகத்துக்குரிய காரியங்களுக்காக தேவனை பின்பற்றுகிறவர்களா இருக்கக்கூடாது. அப்படிதான் அவங்க எப்படி இருந்தாங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினாங்க. அதாவது தேவனுடைய அந்த ராஜ்யம், அவர் சொல்வார் இல்லையா, என்னுடைய ராஜ்யம் பிரபஞ்சத்துக்குரியது அல்ல, இந்த பூமிக்குரிய ராஜ்யம் கிடையாது என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு அவர் சொல்லும் போதுதான் நம்ம அந்த இடத்துல பாக்குறோம், தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது இந்த சபையா இருக்குது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல நாட்டம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க, இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களா இருக்கிறாங்க. இந்த சொசைட்டிக்கு, அன்னைக்கு இருந்த அந்த சமுதாயத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த சமுதாயத்துல சீர்கேட்டுல இருந்தவங்க இந்த சபையில இருக்கிறவங்கள, ஐக்கியத்துல இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஐக்கியம் அப்படிப்பட்டதா இருக்குதா? இல்லைன்னா நம்ம ஐக்கியத்துல இருக்கிறோம், நமக்கு சத்தியம் தெரியும், நம்ம நல்லா வேதத்தை வாசித்து இருக்கிறோம், நல்லா படிச்சிருக்கிறோம், வேதத்தின்படி நடக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவ மதத்துல இருக்கிற, இல்ல கிறிஸ்தவ மார்க்கத்துல இருக்கிறவர்களை போல நடந்துகிட்டு இருக்கிறோமா? உண்மையாவே தேவனோடு கூட ஐக்கியத்துல இருக்கிறோமா? இல்ல கிறிஸ்தவ மதம் அல்லது கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்துல ஜஸ்ட் அந்த வழியை பின்பற்றுறவர்களா, இல்லைன்னா ஒரு நார்மலா ஒரு கடவுளை வணங்குற அந்த மாதிரி இருக்கிறவர்களா நம்ம காணப்படுறோமான்னு பார்க்கணும். அப்போ நமக்கு என்னென்ன தேவை, முதல்ல தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை கிரியையில நம்ம என்ன செஞ்சிருக்கணும், காட்டினவர்களா காணப்படணும். தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறவர்களா காணப்படணும். நம்முடைய மகிமை நான் எப்பேற்பட்ட மகிமையா இருந்தாலும் யாருக்கு தான் கொடுக்கணும், தேவனுக்கு தான் கொடுக்கணும். அது மாதிரி தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களா என்ன செய்யணும், காணப்படணும். அவர் எதிர்பார்க்கிறது தன் மேலையும் மற்றவர்கள் மேலேயும் நம்ம அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான். தேவன் மேலேயும் அன்பா இருக்கணும், மற்றவர்கள் மேலும் அன்பா இருக்கணும். சுவிசேஷம் பரவ வேண்டும், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறிவிக்கணும். அதை நம்முடைய செயல் மூலமாக அதை நம்ம என்ன செய்யணும், உறுதிப்படுத்தி அறிவிக்கணும். நாளை இன்னைக்கு போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாங்க, எத்தனை கிராமத்தினால அறிவிக்கலாம். இறங்கி ஒரு வேன்ல போய் அப்படித்தானே செய்யறோம், அதிகமா செய்யறது அப்படிதான். வேன்ல போவோம், இறங்குவோம், ஒரு மைக்ல பேசுவோம், அவங்க கிட்ட இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்கு அதை செய்வாரு, எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். அதுல ஒரு 4 பேர் 5 பேர் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா இயேசு உங்களுக்கு இதை செய்வார் அதை செய்வார்னு சொல்லி
போய் ஒரு அம்பானி கிட்டயோ அதானி கிட்டயோ நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஆனா அவங்ககிட்ட யாரு இல்ல? இயேசு இல்ல, ரட்சிப்புங்கிறது இல்ல. அப்போ ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதோட நம்முடைய வாழ்க்கையில காட்டணும். அம்பானியை கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள்ங்கிறத நம்ம காட்டணும். அதானியை கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறோங்கிறத காட்டணும். அம்பானியும் அதானியும் பிளாக் கேட்ஸ், அதாவது செக்யூரிட்டி இல்லாம வெளியே வர முடியாது. எந்நேரம் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, நமக்கும் இருக்கு. ஆனா நமக்கு செக்யூரிட்டியா இருக்கிறது யாரு? அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கும். அவரை தாண்டி நம்மளை எதுவும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்படியே யாராவது நம்மை பண்ணினாலும், நம்மை பண்ணினாலும் எப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கிறோம்? ஒரு தைரியத்தோட இருக்கிறோம். அப்படியே நாம் ஒருவேளை நம்மளை யாரும் பண்ணாலும் அவங்களால எதைத்தான் அழிக்க முடியும்? இந்த மாம்சத்தை தான் அழிக்க முடியும். அதையும் உயிர் பெற வைக்கிறதுக்கு யார் வல்லவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லவர். அப்படியே நம்ம மரணித்தாலும் எங்கதான் போக போறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போக போறோம். என்னைய கேட்டா பரலோகத்துக்கு போறது நல்லதா, நரகத்துக்கு போறது நல்லதா, இல்ல பூமியிலே இருக்கிறது நல்லதான்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிறது நல்லது. அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி. கண்டிப்பா இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் பரலோகமாத்தான் இருக்கும். பரலோக மாதிரிதான் இருக்கும். பரலோகமாத்தான் இருக்கும். அந்த நம்பிக்கை போதும். நரகமா பரலோகமாங்கிறது வேணாம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். இது எல்லாத்துக்கும் முக்கிய தேவை ஐக்கியத்துல ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். சபைக்கு வந்த இடத்துல ஐக்கியம், ஒருமனப்பாடுங்கிறது இருக்கணும். சபை மக்கள் இடத்துல ஒரு சொந்தம் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். இன்னைக்கு அந்த சொந்தம்ங்கிற உணர்வு இல்லாம தான் அந்த உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒரு உணவு, நமக்குன்னு சொந்தமா யாராவது இருக்கணும். சாப்பாடு தண்ணிக்கு அடுத்த தேவை என்னது? சொந்தம். எனக்குன்னு ஒரு சொந்தம் வேணும். அதுக்காக தான் நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? குடும்பம் அப்படிங்கிறது இருந்தது. நமக்குன்னு ஒரு சொந்தம் வேணும். அதுக்காக தான் சொந்தக்காரங்க என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கலாச்சார மாறுதல் எப்படி போகுது? எனக்குன்னு சொந்தமா போன் இருக்குது. அந்த போனுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஆனா அந்த போன்ல இருக்கிற மற்ற விஷயங்கள் நம்மளை எந்த ஒரு விதத்துல தேற்றுமா? சார்ஜ் போச்சுன்னா முடிஞ்சு, கரண்ட் இல்லைன்னா அது சார்ஜும் போட முடியாது. அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு ஒரு புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். ஃபாதர்லெஸ் அமெரிக்கா. அது மாதிரி திருமணம் எப்படி குறைஞ்சுக்கிட்டு வருதுங்கிறத படிச்சிருக்கிறேன். LGBTQ அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை பத்தி இருக்குது. அதெல்லாம் நீங்க ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் படித்து பாருங்க. இதுலலாம் எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் தனிமைப்பட்டு கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி இருக்கும். கிட்டத்தட்ட திருமணம்ங்கிற உறவையை தாண்டி, அதாவது அந்த உறவையை மீறி குடும்பம்ங்கிற அந்த சமுதாய அமைப்பை சிதைச்சு தனிமையா ஒரு மனிதன் ஒருவேளை திருமணம் பண்ணி இருந்தாலும் கணவன் மனைவி தனிச்சையா செயல்படுறது. கணவன் தனியா இருப்பாரு, மனைவி தனியா என்ன செய்வாங்க? அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. திருமணம்ங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பேச்சா தான் இருக்கும். அந்த ஒரு குடும்பம்ங்கிறது இருக்காது. திருமணம் பண்ணியிருப்பாங்க, என்ன இருக்காது? குடும்பம்ங்கிற ஒரு அந்த பற்று இருக்காது, ஒருமனப்பாடு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு நேரம் ஒதுக்குறது கிடையாது, மனைவி கணவனுக்கு நேரம் ஒதுக்குறது கிடையாது. பிள்ளைகளும் தன்னிச்சையா என்ன செய்யறாங்க? செயல்படுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போறது வர்றது, எனக்கு இந்த காசை கொடுங்கன்னு வாங்கிக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு வயசுல பிரிஞ்சு போயிடுறது. இதெல்லாம் இன்னைக்கு மேற்கத்திய ஏற்கனவே இருக்குது, நம்ம நாட்டிலேயே வந்துகிட்டே என்ன செய்யுது இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு இதா இருக்குன்னா, அந்த சொந்தம்ங்கிற உணர்வே இல்லாம போகுது. அதனால யாருக்கு லாபம்னா அந்த சைக்காலஜிஸ்டுக்கு அதிகமான லாபம், சைக்கியாட்ரிஸ்டுக்கும் லாபம். என்ன ஏற்படுது? மனிதனுக்கு தனக்கு சொந்தமா ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருக்கும்போது எல்லா விதமான மனப்பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மனக்குழப்பமா இருக்கட்டும் ஏற்பட்டுருது. ஆனா இது எல்லாத்தையும் விட நமக்கு சொந்தம்ங்கிற ஒரு உணர்வு எங்க ஏற்படுது அப்படின்னா சபையில என்ன செய்யுது? ஏற்படுது. சபைக்கு சொந்தமானவர்களாக, சபையில ஒருமனப்பட்டவர்களாக, ஒரு குடும்பமாக நாம இருக்கும்போது, நம்ம ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள்ங்கிறது ஒரு சின்ன குடும்பம், சொந்தக்காரங்கன்னு வரும்போது பெரிய குடும்பம் ஆகுது. ஆனா சபைங்கிறது எப்படி வருது? நான் இன்னைக்கு சோழவந்தான்ல இருக்கிறேன், நீங்க எல்லாரும் என்னுடைய குடும்பமா என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க.
எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா நீங்க என்ன செய்வீங்க? செய்வீங்க. நான் சோழவந்தானா விட்டு திருச்சிக்கு போறேன், அங்க இருப்பாங்களா? அங்கேயும் தேவனுடைய சபை இருக்குது, அங்கேயும் என்னைய வரவேற்கிறதுக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் என்னை வரவேற்கிறதுக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒருவேளை நான் இந்தியாவை விட்டு வெளியே போறேன், அங்கேயும் தேவனுடைய சபை இருக்குது. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய குடும்பம்னு பாருங்க. எனக்கு மனக்லேசம் உருவாக அவசியமே இல்லை. காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்னை யாரு பாத்துக்குவா? கண்டிப்பா ஆண்டவர் இருக்கிறாரு. அதோட சேர்ந்து என்னுடைய சகோதர சகோதரிகளும் எல்லா இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஒருமனப்பாடு, இந்த ஒருமை நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். இதுதான் அந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபையை பெருசா வளர வைக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைந்ததே இதுதான். ஆதி அப்போஸ்தலர்கள் இதைத்தான் அதிகமா என்ன செய்தாங்க? செயல்படுத்தினாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் சபை என்ன செஞ்சுச்சு? கூடி வந்தது. அவங்க எப்பெல்லாம் கூடி வந்தாங்களோ அப்பெல்லாம் தேவனுடைய பாடு மரணத்தை என்ன செஞ்சாங்க? நினைவு கூர்ந்தாங்க. ஒவ்வொரு இடத்திலும் சபை பெருகி கொண்டே வந்தது. நாளுக்கு நாள் சபை எப்படி வந்துச்சு? பெருகிட்டே வந்துச்சு. அது காரணம் இந்த ஒருமனப்பாடு, இந்த ஐக்கியம். இப்படிப்பட்ட ஐக்கியத்துல நாம இருக்கிறவர்களா இருக்கிறோம். இந்த ஐக்கியத்துல இன்னும் ஆழமானவர்களா இருக்கணும்னா நம்மளுடைய விசுவாசத்தை கிரியை மூலமாக வெளிப்படுத்தி தேவனுக்கு நம்முடைய மகிமையை செலுத்தி தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி சுவிசேஷத்தை அறிவிச்சோம் அப்படின்னா நிச்சயமா இந்த குடும்பம் என்ன செய்யும்? இன்னும் பெருசாகும். நான் யோசிச்சு பாருங்க, இந்த குடும்பம், இந்த சூழ்நிலை உலகம் முழுக்க வரும்பொழுது, எல்லாரும் இந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது போர் இருக்குமா? பட்டினி இருக்குமா? பஞ்சம் இருக்குமா? யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவன் அரசாளும் போது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் இருக்கும். தேவனுடைய அரசாட்சியில எல்லாருமே குடும்பமா தான் இருப்போம், எல்லாருமே ஒரு ஐக்கியத்துலதான் இருப்போம். அதுதான் ஒரு சொர்க்கமான ஒரு காரியத்தை கொண்டு வருது. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதுக்கு பெரிய இது தேவையில்லை. தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சகோதரரா இருக்கிறாரு, அவர் நமக்கு பிதாவா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளா, அவருடைய சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். இந்த சொந்தமான உணர்வு, நாளைக்கு நான் உங்களை இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? யாருமே இல்லாத இடத்துல, யாருமே தெரியாத முகம் இருக்கிற இடத்துல உங்களுடைய முகத்தை நான் பார்க்கும்போது, என்னுடைய முகத்தை நீங்க பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லையா? இந்த சந்தோஷம் நம்மளுக்கு நிலைக்கணும்னா அந்த ஐக்கியத்துல நிலைத்திருக்கணும். இந்த ஐக்கியத்துல நிலைத்திருக்கணும்னா கிறிஸ்துவிலையும் என்ன செய்திருக்கணும்? நிலைத்திருக்கணும். அதனால நம்முடைய அந்த ஒருமனப்பாடு, ஐக்கியம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு அதுல கொஞ்சம் நம்ம இன்னும் தேறினவர்களாக இருக்கிறதுக்கு தேவனிடத்துல நம்ம என்ன செய்வோம்? காத்திருப்போம். தேவனுடைய சமூகத்துல அவரிடத்துல நாம, ஏன்னா இந்த ஐக்கியத்தை கொடுத்தது அவர் தான், நம்ம உருவாக்கல. இந்த ஐக்கியத்தை கொடுத்தது அவர் தான். அவர் இந்த ஐக்கியத்தை கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா தன்னுடைய ரத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறார், தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்துதான் இந்த ஐக்கியத்தை உருவாக்கிறாரு. அந்த ஐக்கியத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா அவருடைய தியாகத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு தடவையும் நினைவு கூறணும். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு தடவை எதை நினைவு கூர்ந்தாங்க? தேவனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்தாங்க. அதற்குதான் ஒவ்வொரு இடத்துல அவங்க கூடி வரும் பொழுதும் தேவனுடைய கட்டளைப்படி திருவிருந்து என்ன செஞ்சாங்க? நம்முடைய கர்த்தருடைய பந்தியை அவங்க ஆசரிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்களால பல இடங்களுக்கு போனாலும், இப்ப பவுல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அவர் ஏற்றுக்கொள்ள ஆள் இருந்தது. காரணம், ஒரு பெரிய குடும்பத்தினுடைய ஒரு பகுதி அவர் இருந்தார். அது மாதிரி நாமளும் இருக்கும்போது நம்முடைய சந்தோஷமும் இருக்கும், நம்முடைய மகிழ்ச்சியும் இருக்கும், மற்ற பிரச்சனைகளும் வராது. அதுவே ஒரு பரலோகமா, ஒரு தேவனுடைய ராஜ்யமா காணப்படும். அதுக்கு நேரா தேவன் நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.